ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனங்களை நாம் பார்க்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் தேவன். அந்த வார்த்தை நீங்க அழுத்தி கவனிக்கணும். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. ஏசாயா தீர்க்க தரிசனம் 35ஆம் அதிகாரம் 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லி இருக்கிற ஒரு வேத பகுதி என்று வேத வல்லுநர்கள் எல்லாரும் நம்புகிறார்கள். இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து இந்த ஒரு வேத பகுதி சொல்லி இருந்தால் கூட இந்த வசனங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதற்கும் போதுமானவைகளாய் இருக்கின்றன. அதை நான் போகிற வழியில நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ளுவீர்கள். இதோடு கூட நீங்க இன்னொரு விஷயத்தையும் கவனத்துல எடுக்க வேண்டும். நீங்க இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் 36ஆம் அதிகாரத்திலிருந்து 38வது அதிகாரம் வரைக்கும் உள்ள பகுதியை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட சூழல் அவர்களிடத்துல இருந்தது, ஒரு சரித்திர சூழல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சரித்திர சூழல்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசம், சமாரியா என்று அழைக்கப்படுகிற இஸ்ரவேல் தேசம் அசிரியாவுடைய அடிமைத்தனத்துக்குள்ள போயிருச்சு. அசிரியா ராஜா அவ்வளவு பேரையும் அடிமைக்கு உட்படுத்தி அவர்கள் எல்லாம் தேசத்தை அடிமைப்படுத்தி விட்டான். இப்போ அந்த அசிரிய ராஜாவுடைய பயமுறுத்துதல் யாருக்கும் இருக்குன்னா, யூதாவை ஆளுகை செய்து கொண்டிருந்த எசேக்கியா ராஜாவுக்கும் இருக்கிறது. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள் 10 கோத்திரத்துக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்க? அடிமைகள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ நம்ம கழுத்துக்கு நேர கத்தி தொங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட சூழலில் தான் வசனம் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்யுங்க? தளர்ந்த கைகளை என்ன செய்யுங்க? திடப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து என்ன சொல்லணுமா? பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். இதுல ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இங்க எல்லா வார்த்தையுமே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரே இதை செய்வார் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லல. வேற பகுதியில் சொல்லி இருக்கிறது, நான் உனக்கு பலம் கொடுத்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படியும் வேத வசனம் சொல்லுது. ஆனா இங்கே யார் சொல்லணும்னு கேட்டா நாம சொல்லணுமா? நாம என்ன சொல்ல வேண்டும்? முதல்ல சொல்ல வேண்டியது, தளர்ந்த கைகளை என்ன செய்யணுமா? திடப்படுத்த வேண்டும். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆங்கிலத்தில் சொல்லி இருக்கிறாங்க, என்கரேஜ் த எக்ஸாஸ்டட். கை தளர்ந்து போச்சு. ஏன் தளர்ச்சி? தளர்ச்சினா என்னது? தளர்ச்சி எதனால வரும்? பலம் இல்லாம வரலாம். அப்புறம் கடினமான உழைப்பு, உழைப்பனுடைய மிகுதியில் என்ன வரலாம்? தளர்ச்சி வரலாம். ரொம்ப பிரயாசப்படுறேன், அதிகமா பிரயாசப்படுறேன்,
ஆனா என்னுடைய பிரயாசத்திற்கு ஏற்ற ஒரு பலன் எனக்கு இல்லை. நான் கடின உழைப்பாளி, ஆனா என்னுடைய உழைப்புக்கான சரியான ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு பலன் என்பது எனக்கு இல்லை. நான் முயற்சி செய்கிறேன், என்னுடைய முயற்சிக்கான பலனை நான் முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா தளர்ச்சி அடைய செய்கிறது. எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, வேலை பார்த்து 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 ஒரு பாயிண்ட் ஆஃப் டெஸ்பரேஷன் வந்தாச்சு, இதுக்கு மேல என்னால முடியாது என்கிற நிலை. இதைத்தான் அங்க சொல்றாங்க. வேதத்துல ஆண்டவர் பேதுருவும் அவனுடைய சகோதரனும் வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுநாதர் வந்து சொல்றாரு, படகை கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் நான் பிரசங்கம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணுங்கிறார். இவங்க தள்ளி கொண்டு போறாங்க. அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றாரு, என்ன செய்யுங்க, படகை நீங்க கொண்டு போய் ஆழத்துல என்ன செய்யுங்க, வலையை போடுங்கள், மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள் அப்படிங்க. இப்போ பேதுரு ஆண்டவரிடத்துல சொல்றான், 5ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. நாங்க எது வரைக்கும் பிரயாசப்பட்டிருக்கோம்? வேற வார்த்தையில சொல்லுவோம்னா, விடிய விடிய இந்த வேலையைத்தான் செஞ்சிருக்கிறோம். நீர் சொன்னீரே, வலைய போட சொன்னீரே, இந்த வேலை தான் எவ்வளவு நாள் செஞ்சிருக்கிறோம். அந்த ராத்திரி முழுவதும் விடிய விடிய நாங்க காத்திருக்கிறோம். என்ன இல்ல, ஒண்ணுமே கிடைக்கல. ஆகிலும் இதான் முக்கியமான விஷயம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி, எதுபடி? உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போ. உண்மைதான், எங்களுக்கு எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோற்று போய்விட்டது. நாங்கள் எதிர்பார்க்கிற பலனை எங்களால் என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. கடின உழைப்பு தான், விடிய விடிய உழைச்சிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். அடுத்த நாளுடைய வேலைக்காக எங்களுடைய வலையை கிளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கிறோம். ஆனா உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்ய போறேன், வலையை போடுகிறேன். உங்களுக்கு வசனம் தெரியும் என்ன நடந்துச்சு. அவங்க வலைய போட்டாங்க, வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்கள், வலையே கிழிஞ்சு போகத்தக்க விதத்துல மிகுதியா பிடிச்சாங்க. நம்ம ஆளுக்கு பயம் வந்துட்டு, அவன் ஒரு பிரமையில பிரமிச்சு போய் சொல்றான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். நான் யாரு? என் வாழ்க்கையில இதுவரைக்கும் இப்படி ஒரு மகத்துவமான விஷயத்தை பார்த்ததே கிடையாது. இதுல ஏதோ ஒரு பெரிய மகத்துவம் இருக்கிறது. இது சாதாரண செயல் அல்ல, இது தெய்வ செயல் என்பதை உணர்ந்துகிட்டான். இது கடவுளுடைய செயலே இல்லாமல் மனிதனுடைய முயற்சியில நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. சொல்றான், ஐயா, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நீர் என்னை விட்டுட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். ராமனும் பிரயாசப்பட்டாங்க, ஒண்ணும் கிடைக்கல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் மிகுந்த திரளாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவனை ஆண்டவர் அவ்விதமாக சொல்லிட்டு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்ட்டார். அதுல என்ன ஆச்சரியம் என்னன்னா, அவங்க மிகுதியா பிடிச்சத சேல்ஸ் பண்ணல, மிகுதியா பிடிச்சத சேல்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லல.
நமக்கு என்ன சொல்லி இருக்குன்னா, அவர்கள் படகுகளை கரையிலேயே கொண்டு போய் விட்டுட்டு எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு, நாம வாழ்நாள் முழுவதும் மீன் பிடிக்கிற தொழிலை செஞ்சோம், ஆனா நமக்கு எந்த நேரத்துல எவ்வளவு மீன் கிடைக்குங்கிறது நம்ம அனுபவ அறிவுல அறிகிறத விட இவருடைய வார்த்தை என் வாழ்நாளிலே பிடிக்காத அளவுக்கு மீனை பிடிக்கத்தக்க விதத்துல இவருடைய வார்த்தை கிரியை செய்திருக்கிறது, இவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆகவே நான் அனைத்தையும் விட்டு இவரை பின்பற்றுவேன் அப்படின்ட்டு போறாரு. ஆனா அப்படி பின்பற்றின பின்பு அவர் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சா? ரொம்பவே இருந்துச்சு. பேதுரு எப்படி ஆளுன்னா, ஒரு நாள் டாப்ல இருப்பார், அடுத்த நாள் பாதாளத்துல போயிடுவார். ஒரு நாள் மறுநாள் கிடையாது, ஒரு நிமிஷம் மறு நிமிஷத்துல எப்படி மாறுற ஆளு. ஒரு நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தினா? பரலோகத்தில் இருக்கிற தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார். அடுத்த நிமிஷத்துல சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே என்பார். பேதுருக்கு இடையில ஒரு சிக்கல் வந்துட்டு, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கஷ்டம்னு ஒன்னே இவன் கேட்கான், ஆண்டவரே, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிடைக்கிறதெல்லாம் சொன்னாரு. ஆனா இயேசு தாம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுறதுக்கு முன்னால சீசர்களுக்கு தெளிவா சொன்னார், எப்பா, நம்ம எருசலேமுக்கு போறோம், அங்கே மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை சிலுவையில் என்ன செய்வாங்க? அறைவார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். அவர் உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு வருவார். எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பும் இந்த சீசர்களுக்கு அவர்களால் முழுமையான அந்த அதிர்ச்சியிலிருந்து முழுமையாக விடுதலையே ஆகல. பேதுரு தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்றாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன். என்ன செய்ய போறேன்? மீன் பிடிக்க போகிறேன். சகாக்கள் என்ன சொல்றாங்க? நாங்களும் வருகிறோம். தனியா விட்டுட்டு போயிடாதீரும், நீர் தான் எங்க லீடர், நாங்களும் என்ன செய்யறோம்? கூடவே வாரோம். ஆனா ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமான கிரியை செய்கிறவர். பேதுருவை அவ்வளவா நேசிச்சார், தம்முடைய சீஷர்களை அவ்வளவா நேசிச்சார். யோவான் 13 சொல்லி இருக்கிறது, அவர் அவருடைய சீஷர்களை கடைசி வரைக்கும் அவங்க மேல அன்பு வச்சாராம். எது வரைக்கும்? அதாவது சில நேரங்கள்ல நாம நம்முடைய சோர்வுகளின் நிமித்தம் பின்மாறி போயிடுறோம், சரியா கர்த்தரோடு ஒரு கனெக்ஷன்ல இல்லாம போயிடுறோம். அப்படி நேரங்களில் ஆண்டவர் உங்களை எதிராளியாக பார்க்கிறதில்லை. அப்படி நேரங்கள்ல உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அன்பு குறைந்து போகிறதே இல்லை. அப்பொழுதும் அந்த தகப்பனுடைய அன்பு உங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஏற்ற வேளையில் அவர் உங்களை திரும்பவும் தொடதான் என்ன செய்யறார்? விரும்புறார்.
எப்படி அவனை அழைத்த துவக்கத்துல அவர் சொன்னாரு, படகை கொண்டு போய் ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுனாரு. அப்போ நம்மாலு சொன்னாரு, ஐயரே விடிய விடிய நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த வேலையை தான் பார்த்திருக்கிறேன், ஒன்னும் கிடைக்கல. இப்ப நம்ம ஆளா மீன் பிடிக்க போயிருக்கிறார். இயேசுநாதர் வலை போட சொல்லல. ஆனா இவருக்கு இவ்வளவு நாள் நம்ம சுத்திட்டு வந்துட்டோம், இப்போ நமக்கு ஒரு தொழில் வேணும், குடும்பம் இருக்கு, ஜீசஸ் நம்ம கூட இல்லை. அதனால நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தெரிஞ்ச தொழில் அதுதானே. அன்றைக்கும் ரா முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். ரா முழுவதும் பிரயாசப்பட்டார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பாத்தீங்களா, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. எனக்கு இந்த நேரத்தில் இந்த யோனாவனுடைய கதைய உங்க எல்லாருக்கும் தெரியும். யோனா கடல்ல செத்தாலும் நான் எங்க போக மாட்டேன்னாரு, நினிவேக்கு போக மாட்டேன். நான் கடல்ல வேணா கூட என்ன செய்யறேன், சாவுறேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, எங்க போக மாட்டேன், நினிவேக்கு போக மாட்டேன். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கடல்ல தூக்கி போட்டு இங்க கடல்ல ஒரு ஆளை ரெடி பண்ணாரு. இவனை உழுங்குறதுக்கு ஒரு பெரிய மீனை அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தாரு. ரெடி பண்ணி வச்சிருந்தவர் கரெக்டா அந்த மீன் அவரை எங்க கொண்டு போய் விட்டுச்சு, எங்க போய் சேரணுமோ அங்க கொண்டு போய் விட்டுருச்சு. இப்ப நம்ம ஆட்கள் ராத்திரி முழுசும் பிரயாசப்படுறாங்க. ஆண்டவர் சொல்லி இருப்பாரு, மீனுகளா போய் ஓடி ஒளிஞ்சுக்கோங்க. ஒருத்தரும் அவன் வலை போடுற இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுதான் கமாண்ட். இயேசுநாதர் காலையில 5வது 6வது வசனத்து ரொம்ப அற்புதமான வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா, என்னன்னு சொல்றாரு, பிள்ளைகளே. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், அட பாவிகளே. எவ்வளவு சொல்லியும் இந்த மர மண்டைகளுக்கு, அட முட்டாள் பயல்களே. இவர் என்ன சொல்றாரு, பிள்ளைகளே, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு, சாப்பிடுறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். ஏதாவது இருக்கா? ஏன்னா நீ எதுக்காக தான் வந்திருக்க, மீன் பிடிக்க. அங்கதான் விஷயம் இருக்கு. நான் உன்னை மனுஷரை பிடிக்க ஆக்குவேன்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஆளுக்கு அவர் கூட இருந்தாரு, எல்லாம் செஞ்சாரு. திடீர்னு அவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சு கொண்டு விட்டாங்க. இப்போ உயிர் தெளிந்திருக்கிறாரு, நாங்களும் பார்த்துட்டோம். ஆனாலும் நமக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்க. தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே. வாழ்க்கை வாழ்வாதாரம் முக்கியம் தானே. இயேசுநாதர் கரையில என்ன கேட்காரு, புசிக்கிறதற்கும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். ஏதாவது உங்களிடத்தில் இருக்கா? என்ன சொல்றாங்க, அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ட்ரை பண்ணி ஒண்ணுமில்ல. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள். படகு எங்க இருக்கோ ஆழத்துலதான் இருக்கு. ஒரு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. ஏன்னா கரையில இருந்து அவர் பேசுறது கேட்கணும்னா ஒரு கேட்கக்கூடிய ஒரு தூரத்துல இருக்கு. சொல்றாரு, படகுக்கு வலதுபுறமாக. நீ ஆழத்துக்குலாம் போக வேண்டாம் தம்பி, படகுக்கு
வலது புறமாக அப்படியே ரைட் சைடுல வலையை போடுங்கள். வலை என்ன செய் போடு. இப்ப கூட நம்ம ஆட்களுக்கு இயேசுதான் இத சொல்றாருன்னு என்ன செய்யல, தெரியல. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க எக்ஸாஸ்ட் ஆகும்போது கர்த்தரே வந்து உங்களிடத்துல பேசினாலும் கர்த்தர் தான் பேசுறாருன்னு தெரியாம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனிதனுடைய தளர்ச்சி, சோர்வு, அவனுக்கு பக்கத்திலேயே தீர்வு இருந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப அருகாமையில தீர்வு இருக்கிறது, ஆனா அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. வசனம் சொல்லுது, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். போடுங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கும்னாரு. அப்படியே அவர்கள் போட்டு சொன்ன உடனே திரளான மீன் போட்டாங்க. மீனை இழுக்கவே முடியல. அதுல வசனம் சொல்லுது 153 பெரிய மீனை பிடிச்சாங்க. என்ன மீன்? எதுவுமே மினி செமி சைஸ்லாம் கிடையாது, எல்லாமே லார்ஜ் சைஸ் தான். லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் மாதிரி 153 பெரிய மீன். அநேக நேரத்துல நாம நம்முடைய வாழ்வை குறித்து, நம்முடைய வாழ்க்கை தேவையை குறித்து ரொம்ப பயப்படுறோம். ஆனா வேதம் சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து என்னப்படாத, கவலைப்படாத. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்திற்காகவோ உங்கள் ஜீவனத்திற்காகவோ நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்க தைரியப்பட வேண்டும், நீங்கள் திடப்பட வேண்டும், நீங்கள் தளர்ச்சியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஓடி 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 உழைச்சி களைச்சு போயிட்டேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில தளர்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவர்களுடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்க்கிறதில்லை, அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நிறைய நேரத்துல நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அங்கதான் இருக்கு. ஒண்ணு நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும், பொருட்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நிறைவை தரப்போவது இல்லை. வசதிகள் நம்ம வாழ்க்கைக்கு நிறைவை தரப்போவதில்லை. கர்த்தர் ஒருத்தர் தான் நமக்கு நிறைவை தர முடியும். பணம் உங்களுக்கு நிறைவை தரப்போவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், அவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவு, அதுதான் உங்களுக்கு நிறைவை தரும். அதனால நான் என் வாழ்க்கைய மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு, அவங்கள்ட்ட இவ்வளவு இருந்துச்சுன்னா என்கிட்ட இவ்வளவு அதிகமா இருக்கணும், இந்த ஒரு பைத்தியக்காரத்தனமான ஓட்டத்துக்கு நம்ம என்ன செய்யணும், முடிவு கட்டணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. பேதுருவுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நீ உன் வாழ்க்கையை குறித்து யோசிச்சுட்டு இருக்க, ஆனா கர்த்தர் உன்னை அழைச்சது அதுக்கு இல்லை, நீ அவரோடு கூட இருக்கும்படி அவர் அழைச்சார். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எந்த இடத்திலும் எந்த சூழலிலும் தளர்ச்சி அடைந்து போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், நீங்க அவரோடு கூட இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது மட்டுமே. எனக்கு எப்பவும் பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, அந்த லாசரு கல்லறையில போய் நின்றுட்டு
இயேசு சொல்லுவார் பாருங்க, வானத்தை பார்த்து சொல்லுவார், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனா அந்த கூடி இருக்கிற ஜனங்களுக்காக நான் இதை என்ன செய்யறேன் சொல்றேன். நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எப்பொழுதும் பரலோகம் திறந்தே இருக்கிறது. எப்பொழுதும் தேவன் தம்முடைய செவியை நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். நம்ம மேல கர்த்தர் நோக்கமா இருக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீது தான் நோக்கமா இருக்கிறது. ஆகவே நீங்க பயப்பட வேண்டியதில்லை, நீங்க தளர்ச்சி அடைய வேண்டியதில்லை, நீங்கள் உற்சாகப்பட வேண்டும். ஆமென். இது முதல் விஷயம். ரெண்டாவது சொல்றாரு, தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யணுமா, பலப்படுத்தணும். ஏன் தள்ளாடுது? ஏன் தள்ளாடுது? யாரு தள்ளாடுவா? உடம்புல பலம் இல்லாதவங்க தள்ளாடுவாங்க. பலம் இல்லாதவர்கள். இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேதுருவை பேசணும் பார்த்தீங்களா? இதே பேதுருவையே நான் தொடர்ந்து சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் தம்முடைய சிலுவை மரணத்தை முன்னறிவிக்கும் பொழுது பேதுருவை பார்த்து சொன்னார். லூக்கா 22:31-32 சொல்லியிருக்கு, பேதுருவே இதோ இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல. கோதுமை என்ன செய்யறாங்க? சுளகினால் புடைக்கிறது போல. இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்லகுனா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு காலம் மாறி போச்சு. சுலகனுடைய தேவையும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டுகள் வந்துருச்சு. எல்லாமே தெளிவா கொடுக்கிற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. கோதுமைய சுலகுல போட்டு புடைக்கிறது போல புடைக்கிறது மாதிரி சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு, சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு. எதுக்கு? கோதுமைய புடைக்கும் போது என்ன நடக்கும்? புடைக்க தெரிஞ்ச ஆட்கள் சொல்லுங்க. பதர் எல்லாம் முன்னால வெளியே போயிரும், வேஸ்ட் எல்லாம் வெளியே போயிரும். தேவையான தானியம் சொலகுல தான் இருக்கும், தேவையில்லாத வேஸ்ட் வெளியேறிடும். அப்ப புடைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஆனா அந்த புடைக்கிற அந்த பிக்சரை பாருங்க. போட்டு புடைச்சு எடுத்துட்டான் அப்படின்னா அது ஒரு கடினமான ஒரு பிக்சர் தான். சொல்றாரு, உங்களை சாத்தான் எதுக்கு உத்தரவு கேட்டுட்டான்? புடைக்கிறதுக்கு போட்டு புடைக்கிறதுக்கு என்ன செஞ்சான்? உத்தரவு கேட்டான். நான் என்ன செஞ்சேன்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த வார்த்தையை கொஞ்சம் உங்க மனசுல கொண்டு போய் பாருங்க. எதுக்காக ஜெபம் பண்ணாரா? விசுவாசம் ஒளிஞ்சு போயிருமா? இது பயங்கரமான வார்த்தை, சாதாரண வார்த்தை கிடையாது. பிசாசுனுடைய ஒரே இலக்கு என்ன தெரியுமா? உங்களை ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்திலிருந்து விலக்கணும் அப்படின்னா. ஆண்டவருடைய ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க அவர் மேல எப்பொழுதும் விசுவாசத்துல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறது. இவன் புடைக்கிற ப்ராசஸ் இன்னும் மணியாதான் ஆவ. அந்த ப்ராசஸ் கடினமா இருந்தாலும் பதறு தான் போகும், வேஸ்ட் தான் போகும், நீ சிறப்பா தான் வருவ. ஆனா அந்த ப்ராசஸ்ல உன்னுடைய மனநிலைமை சரியாய் கர்த்தரோடு இசைவில் இல்லாதிருக்கும் பொழுது நீ கர்த்தரை விட்டு தூரமா போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. சொல்ற, விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக என்ன செஞ்சிட்டேன்? வேண்டிக் கொண்டேன் சொல்லிட்டு சொல்றாரு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ குணப்பட்ட பின்பு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஸ்திரப்படுத்து.
பேதுருவே, உனக்கு பிரச்சனை இருக்கு. உனக்கு என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. நான் நீ என்னை விட்டு தூரமா போயிடக்கூடாதுன்னு உனக்காக நான் என்ன செஞ்சிட்டேன்? ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். நீ சரியானதுக்கு அப்புறம் உன் சகோதரர்களை நீ என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு வசனத்தை சொல்லும் பொழுது எதிர்த்து நிற்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு தெரியாது. பேதுரு தான் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, சாவிலும் காவலிலும் உம்மை பின்பற்றி வர நான் ரெடியா இருக்கிறேன். என்ன பேச்சு பேசுறீர்? விசுவாசம் ஒளிஞ்சு போறதா? என்ன சாதாரண பேச்சா? எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க ஆண்டவரே. நான் எதுக்கு கூட ரெடியா இருக்கிறேன். ஜெயில போட்டாலும் நானு உம்மை பின்பற்றுவேன். சாகவே வேண்டி வந்தாலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே, இன்னைக்குப்பா சேவல் கூவுகிறதற்கு முன்னால நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று. எத்தனை தடவை? நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் அறிக்கை செய்வாய்ன்னு சொல்லல. நீ என்னை அறிந்திருக்கவில்லை என்று அறிக்கை செய்வாய். அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போற. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க என்னதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் உங்கள் பலத்துல உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. வாழ்வின் ஒரு இமை பொழுதில் ஆகிலும் அவருடைய உதவி இல்லாமல் நான் பலமாய் நிற்க முடியாது. அப்போ வேத வசனம் உனக்கு நேரம் வந்துச்சுன்னு சொன்னா உன்னை கண்டித்து கொள்ளும்படியாக, உன்னை எச்சரிக்கும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறதுனா நீ எதிர்த்து நிற்காத. மரியாளை போல என்ன சொல்லணும்? இதோ ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை. நான் நினைக்கிறேன் பேதுரு ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தா மறுதலித்திருக்க வேண்டிய சூழல் வந்திருக்காரு. இதற்கு இயேசுவே நல்ல முன் உதாரணம். இதே வேத பகுதியில் லூக்கா சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரம் 43வது 44வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வானத்திலிருந்து இயேசு சீசர்களிடத்துல சொல்றாரு, எப்பா என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதோ என்ன இருக்கு? துக்கம் கொண்டிருக்கு. நான் போய் என்ன செய்ய போறேன்? ஜெபம் பண்ண போறேன். நீங்களும் என்னோடு கூட என்ன செய்யுங்க? விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நம்ம சொல்றோம்ல, நமக்கு கஷ்டமா இருக்கிற நேரம் மற்ற சகோதர சகோதரிகளை பார்த்து சொல்றோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க எனக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, என்னோடு கூட நீங்க கொஞ்சம் விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்ற மாதிரி இயேசு சீசரிடத்துல சொல்றாரு, என்னோடு கூட நீங்க விழித்திருங்கன்னு சொல்றாரு. நம்ம ஆட்கள் தூங்கிட்டாங்க. இப்ப இயேசு போய் ஜெபம் பண்றாரு. எனக்கு அந்த பகுதி ரொம்ப பிடிச்சதான ஒரு பகுதி. 43வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி. யாரு? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் என்ன செஞ்சானா? எனக்கு இதை வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறதை நான் உணர முடிகிறது. ஒரு மனிதனும் உங்க பக்கத்துல இருந்து உங்களை பலப்படுத்துகிறதற்கு வராத சூழலில், உங்களுக்கு கண்ணு கெட்டுகிற தூரத்துல யாருமே உங்களுடைய நிலைமையை புரிந்து உங்களுக்கு உதவி செய்ய வராது இருக்கிற சூழலில்
உங்களுக்காக பரலோகத்தை என் தேவன் திறக்க ஆயத்தமாயிருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வாழ்க்கையில நீங்க தனிமைப்படுற சூழல் வரும், பலவீனப்படுகிற சூழல் வரும், யாருமே என்ன புரிஞ்சுக்கலையேங்கிற நிலைமை வரும். ஆனா உனக்காக உன்னை அழைத்த தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் உனக்காக தன்னுடைய வானத்தை திறக்க அவர் ஆயத்தமாவே இருக்கிறார். அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. பவுல் ஒரு ஆச்சரியமான கேரக்டர். எதிர்மறையான சூழலில் பலத்தோடு இருப்பது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும்னா நீங்க பவுலை வாசியுங்கள். பவுலை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. ஜெயில இருந்து அவர் எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு எப்படி ஜெயில இருந்துட்டு சந்தோஷமா இருக்குது? பவுலையும் சீலாவை நல்லா அடிச்சு துவைச்சு கையையும் காலையும் மரத்துல போட்டு கெட்டி வச்சு ஜெயிலர் போய் வீட்டுக்குள்ள இருக்கான். ராத்திரியில அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை பாடி துதித்தார்கள். நமக்கு கையும் காலையும் கெட்டாம இருந்தாலே என்ன வரமாட்டுக்கு? நம்ம கைய கட்டல, காலை கட்டல, ஆனா நம்மளால என்ன செய்ய முடியல? துதிக்க முடியல. இவங்களுக்கு கையையும் கட்டியாச்சு, வாய கட்டல. ஜெயிலர் பண்ண தப்பு என்னது? வாய கட்டல. இவங்க என்ன செஞ்சாங்க? பாடலால் கர்த்தரை பாடி துதிச்சாங்க. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போ பிலிப்பியர் நிருபத்தில் எழுதுறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. நீங்க இதை எப்போ சொல்லணும்? எப்போ சொல்லணும்? உங்களுக்கு சுத்திலும் வழியே இல்லாத சூழல் வந்தாலும் என்னதை நீங்க அறிக்கை செய்யணும்? என்னை பலப்படுத்துகிறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு. இதுல இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. நீங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12வது 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆகையினால் இந்த வசனத்தை, அதாவது ஏசாயால நாம பார்க்கக்கூடிய இந்த வசனத்தை இந்த எபிரேயரை ஆக்கியோன் மேற்கோள் காட்டி எழுதுறார். என்ன சொல்றாரு பாருங்க, ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, நீங்க திரும்ப என்ன செய்யுங்க? நிமிர்த்துங்க. முடமா இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை என்ன பண்ணுங்க? செவ்வை பண்ணுங்கள். அதாவது இவர் இதே வசனத்தை எங்க எடுக்கிறார்னா, ஆண்டவர் உன்னை சிட்சித்து நடத்துகிறவர். மேல உள்ள வசனங்கள் அப்படிதான் சொல்லியிருக்கு. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமா என்ன செய்யாத, எண்ணாதே. ஒருவேளை சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையின் சூழலுக்கு காரணம் கர்த்தர் உங்களை சிட்சித்து நடத்துகிறதா இருக்கும். தாம் நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. அந்த சிட்சிக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, he flogs the child அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. flog அப்படின்னா whip, சவுக்கு எடுத்துட்டு அடிக்கிறது. ஆண்டவர்
சிட்சிப்பாரா? அப்ப அவர் பதில் சொல்றாரு, உங்க பெற்றோரை பாருங்க. உங்க பெற்றோர் என்ன செஞ்சாங்க? உங்களை சிட்சித்து நடத்தாங்க. உங்க பெற்றோர் உங்களை கண்டிக்கும் போது உங்களுக்கு என்னவா இல்லை? சந்தோஷமா இல்லை. எந்த சிட்சையும் ஆரம்பத்துல எப்படி தெரியாது? சந்தோஷமா தெரியாது. ஆனா பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அது பலனை தரும். எப்படிப்பட்ட பலன்? நீதியான சமாதானத்தின் பலனை என்ன செய்யும்? தரும். அப்போ சொல்லிட்டு சொல்றாரு, எப்பா, பூமியில இருக்கக்கூடிய உங்க அம்மா அப்பா மாரே உங்களை அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிச்சித்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அறிவு இருக்கோ, அவர்களுக்கு என்ன பக்குவம் இருக்கிறதோ அந்த பக்குவம் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இந்த சிச்சை என்பது வாழ்நாள் முழுவதும் இருப்பது கிடையாது, கொஞ்ச காலம்தான். உன்னை நேர்வழிப்படுத்த, உன்னை சரிப்படுத்த, அதுக்காகத்தான். அப்ப ஒருவேளை நீ இன்றைக்கு பலவீனமாய் இருப்பதற்கு காரணம் தேவனுடைய சிச்சையின் நடுவில் கூட நீ இருக்கலாம். அப்ப நீ என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டியது 12வது 13வது வசனம். 13ஆம் வசனத்தின் கடைசியில சொல்லி இருக்கு, உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். வேறு மாதிரி சொல்லுவோன்னு சொன்னா, இன்னைக்கு நாம் பலவீனமாய் இருப்பதற்கு காரணம் என் வழியில செவ்வை இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. நமக்கு நம்மள தெரியும். அப்படிதானே? நான் சொல்றது சரிதானே? நாம என்ன நிலைமையில் இருக்கிறோம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும்? பரிசோதனை செய்து நிதானித்து பார்க்க வேண்டும். செவ்வை பண்ணிட்டா நாம பலப்பட்டுடலாம். சரி, முதல் விஷயம் சொன்னோம், தளர்ந்த கைகளை பலப்படுத்துங்க. 2வது சொன்னோம், தள்ளாடுகிற முழங்கால்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. 3வதாக மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். என்ன செய்யணுமா? நீங்க பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படக்கூடாது? ஏன்னா உங்கள் தேவன் வருவார். வேறு வார்த்தையில சொல்லுவோம்னா பதிலளிக்கிறவர் வருவார். யார் வருவா? பதிலளிக்கிறவர் வருவார். சங்கீதத்துல 34ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனா அதோட வசனம் முடியல. அவருடைய பின்பகுதி சொல்லுகிறது, கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே நீ ஏன் பயப்படக்கூடாதுன்னு கேட்டா, உன் தேவனாகிய கர்த்தர் வருவார். அவர் வந்து ரட்சிப்பார். அவர் பதிலளிக்க வருவார். இதிலே அவருடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறது, வரும் காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா வரும் காலம் சொன்னா இந்த நிகழ்காலத்துல நான் இதை எதிர்பார்க்க கூடாதா? இல்லை, அதை எதிர்பார்த்து தான் இந்த நிகழ்காலத்தை நான் வாழ வேண்டும். என்னுடைய நிகழ்கால வாழ்க்கை நித்தியத்தின் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். பழைய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் அப்படிதான் வாழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் அந்த காலத்தை எதிர்நோக்கினதுனால் இந்த காலத்தை அப்படியே வந்து விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை, நன்றாக இந்த காலத்தில் கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள். இந்த காலத்தை அவர்கள் கர்த்தருக்காக சரியாய் பிரயோஜனப்படுத்தினாங்க. இது எப்படி நடக்குன்னா, இதே பகுதியில சொல்லியிருக்கு பாருங்களேன், அந்த 5வது 6வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான். ஊமையின் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்கள் உண்டாகும், நடுவெளியிலே ஆறுகள் உண்டாகும். இதெல்லாம் இந்த வார்த்தை எங்கே நீங்க கேட்டிருக்கிறீங்களா? யோவான் ஸ்நானகன் இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்பி சொல்றான், போதகரே, வருகிறவர்
நீர்தானா இல்லை வேறு ஒருவர் வர? ஏன்னா இவனை கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அதாவது ஆண்டவரே சொல்றாரு, இதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாரிலும், அதாவது ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகன் போன்ற ஒரு தீர்க்கதரிசி, இது இயேசுடைய ஸ்டேட்மெண்ட். மோசே கூட அவரோட பெருசு கிடையாது. இவர் மோசேயை விட பெரிய தீர்க்கதரிசி. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷனுக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்துருச்சு. அவனுக்கு டவுட், வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவர் வர? அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவங்க சீசர்ல பார்த்து சொன்னாரு, பா நீங்கள் காண்கிறதை போய் யோவானுக்கு சொல்லுங்க. என்னதை காண்கிறீர்கள்? முடவர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், பார்வையற்றோர் பார்வை அடைகிறார்கள். இதை நீங்க போய் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இயேசு முதல் விசை வந்த பொழுது அவர் இதையெல்லாம் செயல்படுத்தினார். நான் சொல்றேன், அந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அற்புதத்தை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் அவரால் அதிசயங்களை செய்ய முடியும். உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவருடைய செயல் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதில் எல்லாம் அவரால் இன்றைக்கும் கிரியை செய்ய முடியும். அதனால்தான் அவர் சொன்னாரு, நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துகிறதுனாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே. அப்போ அந்த ராஜ்யம் ஏற்கனவே எனக்குள்ள இப்போ இருக்கு. ஆனா அந்த ராஜ்யத்துடைய முழுமையை இன்னும் நான் அனுபவிக்கவில்லை. அந்த முழுமையை எதிர்நோக்கி இருக்கிறேன். பட் அந்த ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு என் வாழ்க்கையில் இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய சரீர மீட்புக்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் ஏற்கனவே தந்துட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இப்ப யாருக்குள்ள குமாரன் இருக்கிறாரோ அவர்களுக்குள் நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதத்தான் வேத அறிஞர்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆல்ரெடி பட் நாட் எட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை நான் இப்பொழுது அனுபவிக்கிறேன், ஆனால் இதனுடைய முழுமை இன்னும் வெளிப்படவில்லை. முழுமை ஒரு நாள்ல வெளிப்படும். அந்த நம்பிக்கையோட தான் நாம காத்திருக்கிறோம். அதுதான் பவுல் சொல்லுவார் பாருங்க, அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் குறிச்சுக்கோங்க. நம்ம அவ்வளவும் வாசிக்க முடியாது. அங்கே நம்முடைய சரீர மீட்பை குறித்து, அந்த உயிர்த்தெழுதல், மேன்மையான உயிர்த்தெழுதலை குறித்து அவர் ஒன்னொன்னா பேசி வருகிறார். அப்படி பேசி வரும் பொழுது 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகி, அதாவது இந்த சரீரத்திற்கு அழிவு இருக்கிறது இல்லையா? ஏன்னா இது அழிவுள்ளது என்றுதான் 1 கொரிந்தியர் 15 சொல்லுது. அழிவுள்ளதாகியது அழியாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதவசனம். அப்ப இந்த சரீரம், நம்முடைய சரீரத்திற்கு அழிவு இருக்கு. அதாவது நம்ம பரலோகத்துல ஆவியா இருப்போமா அப்படின்னு கேட்டா கிடையாது. எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து வெறும் ஆவியா மாத்திரம் பரலோகத்துல போய் இல்லாம இருக்கிறாரோ, இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார், சரீரத்தோட சீசர்கள் மத்தியில நடந்தார், அவங்க கூட உட்கார்ந்து மீன் சாப்பிட்டார். அப்புறம் ஆவிக்கு கை இருக்குமா, கால் இருக்குமா, என் சரீரத்தை பாருங்க, என்னை தொட்டு பாருங்க என்றெல்லாம் சொன்னார். அப்ப இயேசு எப்படி சரீரத்தில் உயிர்த்தெழுந்தாரோ அதை போலவே நித்தியத்தில் நமக்கு சரீரம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க.
ஒருவேளை நம்ம செத்து நம்மளை அடக்கம் பண்ணாலும் நமக்கு ஒரு உயிர், எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தாரோ அதை போலவே ஒரு மகிமையின் சரீரத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அது எப்படி மனிதன் பாவம் செய்கிறதற்கு முன்னே அவனுக்கு ஆண்டவர் ஒரு மகிமையை தந்திருந்தாரோ அதை விட இது ஒரு மேன்மையான மகிமை. ஏன்னா இது இயேசு கிறிஸ்துவின் இரத்த கரையத்தினால் நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மையான மகிமை. சொல்றாரு, அந்த சரீர மீட்பு, அதுக்கு பேர் தான் புத்திர சுவிகாரம். அது வருகிறதற்காக நாம காத்திருக்கிறோம், நமக்குள்ளே தவிக்கிறோம். இன்னைக்கு உண்மையிலே நெஞ்சில கைய வச்சு நம்மளால சொல்ல முடியுமா, என் தவிப்பு இதுதான் ஏசமா அப்படின்னா நாம் தேவ சமூகத்தில் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். எனக்கு அடுத்த ப்ரமோஷன் எப்போ வரும், எனக்கு ரிசல்ட் எப்போ வரும், எனக்கு நான் எதிர்பார்க்கிற காரியத்துல எப்போ என்ன நடக்கும். இன்னைக்கு நமக்கு நம்ம வாழ்க்கை முழுவதுமே எப்படி ஆயிடுச்சுன்னா, நமக்குன்னு ஒரு குறுகிய வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே தான் நம்ம சுத்திக்கிட்டே வரோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அதுக்காக அழைக்கல, இது உனக்கு தேவைதான், இதை நீ விட்டுரு நான் சொல்லல. நீ உனக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள நீ சுத்திக்கிட்டு இருக்காத. நான் உனக்கு காண்பித்திருக்கிற நித்தியத்தின் வெளிச்சத்தில் உனக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்கால வட்டத்தை பார், உன் வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் கர்த்தர் சொல்ல விரும்புறார். பயப்படாதிருங்கள். நித்தியத்தின் வெளிச்சத்தை கண்டவன் நிகழ்கால விஷயங்களை குறித்து கலங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவர் வருவார், அவர் வந்து ரட்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி, மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்க. இன்னைக்கு உங்க மனசு பதறுதா? எதை குறிச்சு நீங்க பதறிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், பயப்படாதிருங்க. ஏன்னா நிச்சயமாய் கர்த்தர் வருகிறார். நீங்க வீட்டுல போய், நமக்கு நேரம் இல்லாதனால நான் அந்த பகுதிக்கு போல, ஏசாயா 36, 37, 38 அதிகாரங்களை வாசிங்க. அந்த அசிரியா ராஜா அவன் என்ன மாதிரி எல்லாம் பேசுறான், ரொம்ப மோசமான பேச்சு. எசேக்கியா ராஜா உங்களை நம்ப பண்ணுவான், அவன் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லி வார்த்தைகளினால் உங்களை நம்ப பண்ண முயற்சி செய்வான். நீங்க நம்பாதீங்க. ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களும் அவங்களுடைய தேசங்களை விடுவிக்கல. அதனால இந்த எசேக்கியா ராஜாவும் உங்களை விடுவிக்க முடியாது. அவன் சட்டையை கிழிச்சிட்டு தேவ சமூகத்துல போய் அப்படியே உட்கார்றான். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா அனுப்புறாரு, செய்தி சொல்லி அனுப்புறாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒரு செய்தி வரும் அவனுக்கு. அவன் ஆவியில அந்த செய்தியை கேட்டு அவன் சொந்த ஊருக்கு நானே போக பண்ணுவேன், சொந்த ஊர்லயே அவனை மடிய பண்ணுவேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவதூதன் போய் 1,80,000 பேரை சங்கரித்து போட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? நான் உனக்கு 500 குதிரை தருவேன். எவ்வளவு? 500 குதிரை தருவேன். நான் தருகிற இந்த குதிரையில ஏறி சவாரி பண்ணி போகிறதுக்கு நீ ஒரு 500 ஆளை ரெடி பண்ணுனா, அப்புறம் நீ என்கிட்ட எதிர்த்து போட்டி பாடுறதுக்கு சரியான ஆளா இருப்பையா இல்லையான்னு பார்ப்போம். இதுதான் அவன் சவால். இவன் 500 கேட்டான், அவர் 1,80,000 போட்டுட்டாரு. அவர் வந்து உன்னை ரட்சிப்பார். நீ எதை குறித்தும் மனம் பதறாது. எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம், எதை குறித்து நீ திகைத்து நிற்க வேண்டியதில்லை, எதை குறித்து நீ கலங்கி நிற்க வேண்டியதில்லை. கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீ நிச்சயித்துக்கொள்.
அவர் சிற்றை நிமித்தம் நீ தளர்ந்து போயிருக்கிறாய் என்று சொன்னால் உன்னை சரிப்படுத்த உன்னை ஒப்புக்கொடு. அவர் கரத்துல உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படிடுவோம். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. இந்த நாளில் தளர்ச்சியோடு, தள்ளாடுதலோடு, பயத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வந்திருப்பார்களே, ஆனால் அவர்களை பலப்படுத்தும், அவர்களை தைரியப்படுத்தும். அவர்கள் பயம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு உம்மை சேவித்து உம்முடைய இரட்சணியத்தின் மேன்மையை அனுபவிக்க உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.